ஸோ எனக்கு டேட்டா சயின்ஸ்க்கும் டேட்டா அனலிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லுங்கள் சார். சரி, இங்கே பாருங்கள், டேட்டா அனலிஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸில் ஒரு பார்ட்டு தான். டேட்டாவை அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே சார். ஆனால் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் வேலை செய்வாங்க. எப்படி அண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்டுங்க, இங்கேயும் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. ஒரு டேட்டாவை எடுத்தேன், அதை க்ளீன் பண்ணேன், இதுலேருந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இது டேட்டா சயின்ஸ். இதுவும் ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற டேட்டா வச்சு ஃப்யூச்சரையும் ப்ரெடிக்ட் பண்ணோம், இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். புரியுதுங்களா? ஓகேவா? ஆனால் இது ரியல் டைமாக இருக்கிற டேட்டா, என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறது டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து அது டேட்டா சயின்ஸுங்க. ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இது வந்து தற்போதைய அனலைசிஸ், இது வந்து ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், எதிர்கால ப்ரெடிக்ஷனுங்க. அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் இருக்க வித்தியாசங்க. டூலை பற்றி நான் பேசலைங்க. இதுலேயும் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, இதுலேயும் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பைத்தான் லைக் டேப்லியூ, பவர் பிஐ, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பவர் பிஐலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தானை வச்சுட்டு அதோடைய லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நிறைய லேர்ன் பண்ணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க.